காஞ்சனா ரொம்ப கல்ச்சரான பொண்ணு. அவ ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருந்தாலும் நம்ம சம்பிரதாயம் சம்ஸ்கிருதிக்கு கௌரவம் கொடுப்பா. பெரியவங்க அப்படின்னா ரொம்ப கௌரவம். கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு தான் கையாலான உதவிய செய்வா. காஞ்சனாவுக்கு கடவுள் மேல அபாரமான நம்பிக்கை. அந்த கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தா யாரு வேணாலும் எப்ப வேணாலும் ஜெயிக்கலாம். யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கடவுளை நினைச்சுக்கிட்டா கஷ்டமெல்லாம் தூரமாயிடும்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. மருமகளோட இந்த குணத்துக்கு அப்படியே மாறா இருக்குவா அவளோட மாமியாரான காந்தம்மா. காந்தம் காந்தம், என்ன காந்தம், அப்பத்துல இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன கேக்கலையா? எனக்கு வெளிய போனோம், சீக்கிரமா சாப்பாடு கொடு. அப்பா, என்னங்க உங்க கூட ஒரே தலைவலி? என்ன நீங்க காந்தோம் காந்தோன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் அப்படி கூப்பிடாதீங்கன்னு. இனிமே என்ன கூப்பிடுறதா இருந்தா கிராந்தி கிராந்தின்னு கூப்பிடுங்க. ஐயோ, என்ன இது இப்படி நடந்து போச்சு? எனக்கு பெரிய அவமானமாயிடுச்சே. ஆமா, உங்க அப்பா அம்மா எதுக்கு என்ன கூப்பிடாம போயிட்டாங்க? என்னங்க, என்ன ஆச்சு? என் அப்பா அம்மா உங்களை கூப்பிடாம போயிட்டாங்களா? என்ன விஷயத்துக்கு எங்க அப்பா அம்மா உங்களை கூப்பிடாம போயிட்டாங்க? எனக்கு விஷயம் ஒண்ணு புரியலையே. ஓ, அதுவா? அதான் உன்னோட பேரை காந்தம் அப்படின்னு இருந்தத கிராந்தி அப்படின்னு மாத்திட்டாங்களே. அந்த பேரு வைக்கிற விழாவுக்கு எதுக்கு உங்க அப்பா அம்மா என்ன கூப்பிடல? அவங்க என்ன மறந்துட்டாங்களா? போதங்க, போதும், நிறுத்துறீங்களா? உங்க ஜோக்குக்கு எனக்கு சிரிப்பு வரல. என் பேரு காந்தம்மா காந்தம்மான்னு மாடர்னா இல்ல, அதனாலதான் கிராந்தி அப்படின்னு நானே என் பேரு மாடர்னா இருக்கட்டும்னு மாத்திக்கிட்டேன். உனக்கு வர வர மாடர்னா இருக்கிறதே பெரிய விஷயமாய் போச்சு. உன் கூட வாதம் பண்ண எனக்கு உடம்புல தெம்பு இல்லம்மா தாயி. எனக்கு பசி எடுக்குது, வெளிய வேலை இருக்கு, கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறியா? இங்க பாருமா காஞ்சனா, எனக்கு பார்லருக்கு போனோம், உன் மாமனாருக்கு சாப்பாடு கொடு. ஆ, சரிங்க அத்தை. இந்த வயசுல எதுக்கு காந்தம் பார்லருக்கெல்லாம் போய்கிட்டு? ஐயோ, உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த நடுவுல வெயிலுக்கு என் மூஞ்சே டேன் ஆயிப்போச்சு. பார்லருக்கு போய் அந்த டேன் எல்லாம் நான் உடனடியா எடுத்தாவணும். அப்பதானே என்னோட ஃபேஸ் நல்லா பியூட்டியா தெரியும். முடியெல்லாம் வெள்ளையா இருக்கிற நேரத்துல உனக்கு இந்த அழகு தேவையா? நீங்க முடி அப்படின்னு சொல்லும்போதுதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னோட முடிக்கு ஹேர் டை அடிக்கணும். நீங்க சொன்னது நல்லதா போச்சு. பாத்தியாமா காஞ்சனா, உங்க அத்தை புருஷனு கூட கவனிக்காம எப்படி அவ பாட்டுல போறான்னு பாத்தியா? மாமா, உங்களுக்கு அத்தைய பத்தி தெரிஞ்ச விஷயம் தானே, நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. வாங்க மாமா, உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி காஞ்சனா மாமனாருக்கு சாப்பாடு கொடுத்தா. இப்படி காந்தம்மா எல்லா விஷயத்திலயும் மாடர்னா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காந்தம்மா, காஞ்சனா, நீ அதிரி போற மாதிரி ஒரு குட் நியூஸ் சொல்லட்டா? குட் நியூஸா? என்ன குட் நியூஸ் அது? காஞ்சனா, நெக்ஸ்ட் வீக் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. நாங்க வெளியூர் போய் என்ஜாய் பண்ண போறோம். நீயும் என் கூட வந்து ஜாயின் ஆகலாம். என் கூட என்ஜாய் பண்ணலாம்ல? என்னத்த சொல்றீங்க? உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நெக்ஸ்ட் வீக் ஸ்ரீராமநவமி. நம்ம வீட்ல இருந்துகிட்டு ஸ்ரீராமநவமி பண்டிகையை கொண்டாடணும்ல. நான் கண்டிப்பா உங்க கூட வரவே மாட்டேன் அத்தை. நீங்களும் போகாதீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்ல ஸ்ரீராமநவமிக்கு ரொம்ப நல்ல பூஜை பண்ணலாம் அத்தை. நீ என்னடி காஞ்சனா 50 வயசு கிழவி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என்ன மாதிரி எங்க யோசிக்க வேண்டாம், என்ஜாய் பண்ணணும்ல. பூஜை அது இதுன்னு வீட்ல உக்காந்தா நல்லாவா இருக்கு? பண்டிகை எப்பவுமே வர்றது தானே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூருக்கு பிளான் போட்டிருக்காங்க. இந்த தடவை நான் கண்டிப்பா போயே ஆகணும். அத்தை, உங்க பேச்சுக்கு மாறா பேசுறேன் அப்படின்னு தப்பா நினைக்காதீங்க அத்தை. சின்ன வயசுல இருந்து எல்லா பண்டிகையும் நான் வீட்ல இருந்து சாமி கும்பிட்டு கொண்டாடி பழக்கமாயிடுச்சு. எந்த பண்டிகையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க அத்தை. இவ்வளோ சின்ன வயசுல நீ ஏன் தான் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறியோ? சரி, நீ வந்தாலும் வரலனாலும் நான் மட்டும் டூருக்கு போய் என்ஜாய் பண்றத விட மாட்டேன். எனக்கு என்னோட ட்ரெஸ் எல்லாம் போய் எடுத்து வைக்க வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன்னு ரூமுக்குள்ள கிளம்பி போயிட்டான். சுவாமி ஸ்ரீராமச்சந்திரா, உங்களோட பூஜைய நான் வீட்ல நல்லா கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என் மாமியார் என்னன்னா டூர் போறேன்னு சொல்றாங்க. சுவாமி, இந்த வருஷமாவது எங்க அத்தையும் நானும் சேர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடுற மாதிரி நீங்க தான் பாத்துக்கணும். எல்லா பாரத்தையும் உங்க கையில குடுக்கற, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். இப்படி மனசுல ஸ்ரீராமச்சந்திரனை வேண்டிக்கிட்டா காஞ்சனா. ஒரு நாள் பக்கத்து வீட்டு தாயாரம்மா காஞ்சனா வீட்டுக்கு வந்தா. காந்தோண்ணி, காந்தோண்ணி, இங்க பாரு தாயாரம்மா, என்ன அப்படி கூப்பிடாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். என் பேரை நான் மாத்திக்கிட்டேன். என் பேரு என்ன தெரியுமா? என் பேரு இப்போ கிராந்தி அப்படின்னு மாத்திக்கிட்டேன். ஐயோ, நல்லா இருக்கு உங்க கூத்து. இந்த வயசுல போய் பேரை மாத்திக்கிறது என்னது?
சரி சரி, அதெல்லாம் எனக்கு எதுக்கு, நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறேன். அந்த குரல் கேட்ட உடனே காஞ்சனா ரூம்ல இருந்து வெளியே வந்தா. டயரு சித்தி, நீங்களா? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, நம்ம வீதியில ஸ்ரீராமச்சந்திரன் கோயில் இருக்குல்ல, அங்க ஸ்ரீராம நவமிக்கு ரொம்ப அழகா பூஜை பண்ணுவாங்க. இந்த வருஷமும் நல்லா செய்யணும்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, உங்க மாமா ராம மந்திர கமிட்டில கூட இருக்காரு. ராம மந்திர பூசாரி உங்களை ஸ்ரீராமச்சந்திர கல்யாணத்துக்கு அந்த பூஜை செய்ய எல்லாரையும் வர சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பூஜைக்கு தேவையான எல்லா பொறுப்புங்களையும் அவர் கையில ஒப்படைச்சிருக்காங்க. விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஐயோ அண்ணி, எவ்வளவு நல்ல வார்த்தை சொல்லிருக்கீங்க. எவ்வளவு அதிர்ஷ்டம் இருந்திருந்தா அந்த ஸ்ரீராமச்சந்திரனோட சேவை பண்ற பாக்கியம் கிடைச்சிருக்கோம். அப்படி இருக்கும் போதே எங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதே. நாங்க எல்லாருமே அன்னைக்கு கண்டிப்பா அந்த பூஜையில கலந்துக்கிறோம். ஐயோ காஞ்சனா, நில்லுமா நில்லு. நீ என்னமா தண்டவாளத்துல நிக்காத கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க? ஏமா, உனக்கு நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இல்லையா? நெக்ஸ்ட் வீக் நான் ஊர்லயே இருக்க மாட்டேன், நாங்க எல்லாருமே வரோம் அப்படின்னு நீ எப்படி சொல்ற அவங்க கிட்ட? நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டூர் போலான்னு இருக்கேன், நீ என்னவோ நாங்க எல்லாரும் வரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது, இந்த வயசுல என்ஜாய் பண்ற மாதிரி டூருக்கு போறியா? இந்த வயசுல ராமா கிருஷ்ணா அப்படின்னு கோயில் கோயிலா சுத்துறது விட்டுட்டு நீ என்னவோ டூர் போறன்னு சொல்ற? இந்த வயசுல டூரு கீருன்னு நல்லவா இருக்கு? என்ன காஞ்சனக்கா, எல்லார் வீட்லயும் மருமக இப்படி செஞ்சா மாமியாரு தான் மருமகளை திட்டுவாங்க. ஆனா உங்க வீட்ல எல்லாமே உல்டா பல்ட்டாவா இருக்கு. மாமியார் ஊர் சுத்துனா மருமக உக்காந்து பூஜை பண்றேன்னு சொல்றான். இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ட்ரிப்போ கிரிப்போ அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ வந்த வேலைய பாத்துக்கிட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எங்க வீட்டு விஷயத்துல எதுக்காக நீ மூக்க நுழைக்கிற? புரோகிதர் சொல்ல சொன்ன வார்த்தைய சொல்லிட்டேல, இதுக்கப்புறம் இங்கேயா நிக்கிற? கிளம்பி போய் இங்கிருந்து. ஐயோ ராமா, இப்ப நான் என்ன விஷயம் சொல்லிட்டேன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஆமா ஆமா, எல்லாமே இப்படிதான். இருக்கிறத இருக்கிற மாதிரி சொன்னா தாங்க முடியாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? அப்படி சொல்லி மூஞ்சி திருப்பிக்கிட்டு போயிட்டாங்க தாயாரம்மா. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது காந்தம்மா போற டூர் டிக்கெட் இருந்தாப்ல இருந்து கேன்சல் ஆயிடுச்சு. காந்தம்மா ட்ரிப் போனோம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வீட்டுக்காரங்க இந்த விஷயத்தை கேட்டு சந்தோஷப்பட்டாங்க. ராமநவமி நாள் கூட சீக்கிரமாவே வந்துருச்சு. அத்தை, மாமா சீக்கிரமா வரீங்களா? நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், பூஜைக்கும் நேரம் ஆயிக்கிட்டு இருக்கு. உடனே கோயிலுக்கு கூட கிளம்பணும், அங்கேயும் எல்லாம் ஏற்பாடுங்களை போய் பாக்கணும்ல, சீக்கிரமா வாங்க. கண்டிப்பா நான் வரேம்மா. இதோ உங்க அத்தை இன்னும் ரெடியாவும் இருக்கால, அவளுக்கு சொல்லான்னு போறேன். ஏங்க, நீங்க இன்னுமா வரல? சீக்கிரமா வாங்க. காஞ்சனா, நான் வந்துகிட்டு இருக்கேன், நீ பூஜையை ஆரம்பிச்சிரு. இப்படி எல்லாருமே பூஜைக்கு வந்தாங்க, பக்தியோட பூஜை பண்ணாங்க. காந்தம், இன்னைக்கு பூஜை ரொம்ப நல்லா நடந்தது. நம்ம மருமக ரொம்ப அழகா பூஜை பண்ணி முடிச்சா. என்ன காந்தம், இந்த வருஷம் இல்லனாலும் அடுத்த வருஷம் பூஜையை பண்ணிக்கலாம். ஆனா நீ எதுக்கு மூஞ்ச ஒரு மாதிரி தொங்க போட்டுக்கிட்டு உக்காந்துருக்க? ஆமா, உங்களுக்கு எங்க இருந்து தெரிய போகுது என்னோட கஷ்டம்? என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் அலைஞ்சு டிக்கெட்டை புக் பண்ணாங்க. இப்போ எல்லாமே முடியாம போயிடுச்சு. நாங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு ட்ரிப்புக்கு போயிருப்போம். எங்களோட என்ஜாய்மெண்ட் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. இல்லனா இந்த நேரத்துல நாங்க நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். இப்படி கவலையோட சொன்னா. அதுக்குள்ள காஞ்சனா அங்க வந்து, அத்தை, மாமா, என்ன நீங்க இப்படி சைலண்டா உட்காந்துருக்கீங்க? வாங்க கிளம்பலாம், அங்க கோயில்ல கல்யாணத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்க பாருமா, நான் எங்கேயுமே வரமாட்டேன், என்னோட மூடே ஆஃப் ஆயிருக்கு. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அந்த கடவுள் ஏதாவது முடிவு எடுத்தா அப்படின்னா கண்டிப்பா வேற ஏதாவது நல்ல காரியத்துக்காக தான் அப்படி செஞ்சிருப்பான். உங்களோட டூரு இப்படி ஒரே தடவை கேன்சல் ஆயிருக்கு அப்படின்னா ஏதாவது நல்லது நடக்கதான் இருக்கணும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, வாங்கத்த நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்படி சொல்லி காஞ்சனா காந்தம்மாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போனா. அங்க பூஜைங்க விசேஷமா நடந்துகிட்டு இருந்தது. அந்த கோயிலுக்கு காந்தம்மாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்தாங்க. ஏண்டி காந்தம், டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு நீ என்ன புடிச்சு எவ்வளோ திட்டின. ஆனா நம்ம டிக்கெட் கேன்சல் ஆனது கூட எவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னு உனக்கு தெரியுமா? என்னது, நீ செஞ்ச வேலைக்கு நான் ஏதாவது திட்டுவேன் அப்படின்னு அது இதுன்னு சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சுக்கலான்னு பாக்குறியா? இல்ல காந்தம், நான் உண்மையதான் சொல்றேன். நம்ம டூருக்கு போகணும்னு ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணோம்ல, அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிருச்சா. நம்ம பாத்தியா, அந்த விபத்துல சிக்கிக்காம எப்படியோ நம்ம உயிரை காப்பாத்திக்கிட்டோம் பாத்தியா? அந்த வார்த்தையை கேட்டு காஞ்சனா காந்தம்மா மத்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க.
என்ன அலமேலு நீ சொன்னது? அப்போ நம்ம போவதது நல்லதா போச்சா? இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? இங்க பாருடி, நான் சொல்றதெல்லாம் உண்மை. ஒருவேளை என் பேச்சுல நம்பிக்கை இல்லைனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நியூஸ் போட்டு பாரு, எல்லாமே அதான் விஷயம். ஐயோ கடவுளே, எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். பாத்தீங்களா அத்தை? அந்த கடவுள் தான் உங்களை அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க வச்சு அவரோட கோயிலுக்கு வர மாதிரி செஞ்சிருக்காரு. அவரை நம்புறவங்களுக்கு அந்த கடவுள் கையை விட மாட்டாரு. இது எல்லாமே அந்த ஸ்ரீராமச்சந்திரனோட மகிமைதான். அம்மாகாந்தம், அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது நீ அந்த ட்ரெயின்ல இருந்திருந்தா, ஐயோ அத பத்தி யோசிக்கும் போதே ரொம்ப பயமா இருக்குது. அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்திருக்காரு. ஆமாமா, அந்த கடவுளோட அருளால இன்னைக்கு அந்த விபத்துல இருந்து நம்ம தப்பிச்சு ஸ்ரீராமச்சந்திரனோட கல்யாணத்தை பாக்குறது நம்ம செஞ்சிருக்கிற அதிர்ஷ்டம். ஆமா ஆமா, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். என் மருமக எவ்வளவு பக்தியோட அந்த ஸ்ரீராமச்சந்திரனுக்கு அவ கையாலேயே பூஜை பண்ணிருக்கா. என் மருமகளோட பூஜையை ஏத்துக்கிட்டு அந்த கடவுள் எனக்கு உயிர் பிச்சையை போட்டிருக்காரு. ஸ்ரீராமா, என்ன மன்னிச்சிடுங்க சுவாமி. இனிமே ஒவ்வொரு வருஷமும் பக்தியோட நிறைஞ்ச மனசோட நான் உங்களுக்கு ஸ்ரீராம நவமி பூஜை பண்றேன் அப்படின்னு சொன்னா. இப்படி எல்லாரும் பக்தியோட ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ஸ்ரீராம கல்யாண பூஜை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீராமச்சந்திரனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சாங்க. ஸ்ரீராமச்சந்திரனோட கல்யாணம் தன்னோட குடும்பத்தாரு கையால செய்ய வச்சதுக்கு மருமகளான காஞ்சனா மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டா. ராகவையா காந்தம்மா தம்பதிங்களுக்கு பையனான ரவி, பொண்ணான சிந்து இருந்தா. ரவிக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் காஞ்சனா கூட கல்யாணம் நடந்தது. காஞ்சனா புத்திசாலி பொண்ணு, அதே மாதிரி படிச்ச பொண்ணு கூட. ஒரு நாள் ராகவையா சோஃபால உட்காந்துக்கிட்டு சீரியஸா நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு இருந்தாரு. பக்கத்திலேயே கணக்கு புத்தகம் அங்கே இருந்தது. காந்தம்மா கிச்சன்ல இருந்து காஃபிய கொண்டு வந்து கொடுத்து, ஏங்க இன்னைக்கு பேப்பர்ல என்ன விஷயம் இருக்கு? அவ்வளவு சீரியஸா உட்காந்து நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன இருக்க போது காஞ்சனா, அதே சண்டை, அதே பாலிடிக்ஸ் பிரச்சனை. இந்த நடுவுல வயல் கணக்க கூட சரியா பார்க்க முடியல. இந்த குமாஸ்தா எங்க அங்கங்க பொய்ய சொல்லுவான் அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத சிந்து கேட்டுக்கிட்டா. டேடி, அந்த கணக்கு வழக்க நான் பாக்கட்டா? சரிமா, பாரு, உனக்காவது ஏதாவது பரிகாரம் கிடைக்குதா பாக்கலாம். சிந்து கொஞ்ச நேரம் அந்த நோட் புக்க எடுத்து பார்த்தா. அவளுக்கு எதுவுமே புரியல. அந்த நோட் புக்கை அங்கே வச்சுட்டு கிளம்பி போயிட்டா. நீங்க அந்த குமாஸ்தா கிட்ட கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினா அவனே வலிக்கு வந்துருவான். எப்படியும் 10 வருஷமா நம்ம கிட்ட வேலை செய்யறாருல்ல. 10 வருஷம் நம்பிக்கை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற காந்தம். ஒரு சொல்ற கணக்குக்கு என்னோட கணக்குக்கு மேட்சே ஆக மாட்டேங்குது. எனக்கும் வயசாகிட்டே போகுது, அவருக்கும் என்ன மாதிரியே வயசாகுதுல. நானே ஒன்னு சொன்னா அவரே ஒன்னு சொல்றாரு. சரி, அந்த நேரம் பார்த்து காஞ்சனா அவங்க முன்னாடி வந்து நின்னு, அத்தை, மாமா, குட் மார்னிங். குட் மார்னிங்மா காஞ்சனா. என்ன மாமா, ஏதோ கணக்கு சரியா வரல அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, அது வயல் கணக்கு. அது எப்பவும் சரி வராது. மாமா, அந்த கணக்கு புத்தகத்தை ஒரு தடவை என்கிட்ட கொடுங்க மாமா, நான் பாக்குறேன். ஏமா காஞ்சனா, அவருக்கே சரியா தெரியல, இன்னும் உனக்கு எங்கம்மா தெரிய போகுது இத பத்தி? ஐயோ அத்தை, அந்த கணக்கு புத்தகத்தை ஒரு தடவை என்கிட்ட கொடுங்க, நானும் பார்த்து சொல்றேன். காஞ்சனா ராகவையா கையில இருந்து புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அந்த பேஜெல்லாம் திருப்பி திருப்பி பார்த்தா. ராகவையா காந்தம்மா 2 பேரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. மாமா, இந்த 3வது பேஜ்ல பாருங்க, அந்த குமாஸ்தா ஒரே கணக்க 2 தடவை எழுதியிருக்காரு. அப்படின்னா கணக்க 2 தடவை காட்டியிருக்காரு. இதனால ஒரு 5000 ரூபாய் முன்ன பின்ன வருது. இது அவரு வேணும் வேணான்னு எழுதி வச்சாரோ இல்ல அவருக்கே தெரியாம நடந்ததோ தெரியல. ஆமால, இவ்வளோ சின்ன விஷயம் எனக்கு எப்படி தெரியாம போயிடுச்சு? படவா 2 தடவை கணக்கு எழுதி வச்சிருக்கானா? காஞ்சனா, நீ ரொம்ப கிரேட்மா. ஒரே நிமிஷத்துல என்னோட மூளை வேலை செய்யற மாதிரி சரியான கேள்வி கேட்டமா. மாமா, அந்த குமஸ்தாவை ஒரு தடவை வர சொல்லி சத்தம் போட்டு விஷயம் என்னன்னு கேளுங்க. காஞ்சனா, பாத்தியா நம்ம மருமகளை? மகாலட்சுமி மாதிரி நம்ம வீட்டுக்கு மருமக வந்திருக்கா. அந்த பக்கம் சமையல் வேலையும் நல்லபடியா செஞ்சுக்கிறா, இந்த பக்கம் கணக்கு வழக்கையும் நல்லபடியா பாத்துக்கிறா. நானும் பார்த்தேன், நல்லாதான் சொல்றா. இப்படி காஞ்சனா கணக்க எடுத்து சொல்லிட்டு கிச்சனுக்கு கிளம்பி போயிட்டா. ராகவையா மூஞ்சில சந்தோஷம் இருந்தா, காந்தம்மா மூஞ்சில மட்டும்
ஏதோ கொஞ்சம் திருப்தி இருக்குல்ல. ரவி ராகவையா 2 பேரும் டைனிங் டேபிள்ல சாப்பிடுறதுக்காக உக்காந்து இருந்தாங்க. காந்தம்மா வந்து அவங்களுக்கு பரிமாற போனாங்க. அந்த நேரத்துல மருமக காஞ்சனா வந்து, அத்தை இதை என்கிட்ட கொடுங்க, நீங்களும் போய் உக்காருங்க, நான் எல்லாருக்கும் பரிமாறுறேன், உங்களுக்கு காலு வலி இல்ல, சாயங்காலம் வரைக்கும் நின்னுட்டு இருந்தா மறுபடியும் அதிகமாகும். அம்மா காஞ்சனா சொல்றதும் சரிதானே, வாங்கம்மா வந்து உக்காருங்க, உங்களுக்கு காலு வலிக்கும். டேய் இருக்கட்டும்டா, இத்தனை வருஷமா நான் தானே உங்களுக்கெல்லாம் பரிமாறினேன், இப்ப புதுசா காலு வலி வருதா? காந்தம், காலம் மாறிக்கிட்டு இருக்கு. மருமக வந்ததுக்கு அப்புறம் கூட மாமியாரு கிச்சன்ல நின்னு வேலை செஞ்சா அப்புறம் பாக்குற ஜனங்க மருமகளை தானே ஏதாவது சொல்லுவாங்க. மாமா சொல்றது சரியான வார்த்தை. இந்த வீட்டு மகாலட்சுமி நீங்க, காலு மேல காலு போட்டுக்கிட்டு உக்காந்து சாப்பிடணும். இன்னைக்கு உங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை வராத மாதிரி சமைச்சிருக்கேன். இத சாப்பிட்டா உங்களுக்கு எப்பவுமே கேஸ்ட்ரிக் பிரச்சனை வராது. வா காஞ்சனா, அம்மாவோட உடம்பு விஷயத்துல நீ எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிற, அம்மாவை விட அவங்க உடம்பு மேல உனக்கு தான் அக்கறை அதிகம். ஆமாண்டா ரவி, இந்த பொண்ணு நம்ம வீட்டு மருமகளா வந்தது நம்ம செஞ்ச அதிர்ஷ்டம். அந்தம் வா வந்து உக்காரு, மருமக ஆசையா உனக்காக செஞ்சிருக்கா. அப்படி சொன்ன உடனே காந்தம்மா உக்காந்துக்கிட்டா. ஆனா எல்லாரும் காஞ்சனாவை பெருமையா பேசிக்கிட்டு காந்தம்முக்கு வயசாயிடுச்சுன்னு உக்காருன்னு சொல்றது அவளுக்கு பிடிக்கல. இந்த வீட்ல இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் தான் பரிமாறுவேன், ஆனா இன்னைக்கு எனக்கு வயசாயிடுச்சுன்னு என்ன மூலையில உக்கார சொல்றாங்க. மெதுவா என் கையில இருந்து என்னோட கிரீடம் ஜாரி போகுது, அது கூடியே என்னோட ராஜ்யாங்கமும் போகுது. இப்படி காந்தம்மா யோசிச்சுக்கிட்டு இருந்தா. மத்தியான நேரத்துல அவ ரூம்ல ஒண்டியா இருந்தா. அந்த நேரம் பார்த்து பொண்ணு சிந்து வந்தா. அம்மா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலையில உங்க அப்பா கணக்கு சரியில்லாததப்போ காஞ்சனத வந்து தீத்து வச்சா. மத்தியானம் எல்லாருக்கும் பரிமாறும் போது நான் பரிமாறுறேன்னு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டா. எனக்கு வயசாயிடுச்சு, உக்காந்து சாப்பிடுங்கன்னு அவளும் சொல்ல எல்லாரும் அவளதான் புகழ்ந்தாங்க. காந்தம் அப்படி சொன்ன உடனே காஞ்சனா மேல சிந்துவுக்கு கொஞ்சம் வயிற்றச்சல் அதிகமாச்சு. என்னால முடியாத கணக்க அண்ணி சரி பண்ணாங்களா, எங்க அம்மாவையே ஒதுக்க பாக்குறாங்களா அப்படின்னு அண்ணி மேலேயே அவளுக்கு கோவம் வந்துச்சு. சொன்ன மாதிரி அண்ணி ஏதோ ஹால்ல இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பாவோட லோனை செட்டில் பண்றாங்களாமா. அம்மாண்டி, இப்ப எல்லாம் உங்க அப்பா எதுக்கு எடுத்தாலும் அந்த காஞ்சனாவை தான் கூப்பிடுறாரு. காஞ்சனா இருந்தா போதும், எந்த பிரச்சனை இல்லைன்னு என்கிட்டே சொல்றாரு. ஆமாமா, அண்ணி இந்த வீட்டுக்கு வந்து வெறும் 6 மாசம் தான் ஆச்சு. அதுக்குள்ள இந்த வீட்டு ஜனங்களையே முந்தானில முடிச்சு வச்சிருக்காங்க. நீ என்னவோ ஏன் மருமகன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனா அங்க நடக்கிற சீனே வேற. சீன் என்னமா நடக்குது? அவ வீட்டை நல்லபடியா தானே பாத்துக்கிட்டு இருக்கா. வீட்டை நல்லா பாத்துக்கிறது வேற, வீட்டை ஆளை பாக்குறதே வேற. இவ்வளவு நாள் இந்த வீட்டை நீ நல்லா பாத்துக்கலையா? அப்பா என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்ககிட்ட தான் கேட்பாங்க. அண்ணி எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு உங்க பின்னாடியே சுத்துவாரு. ஆனா இப்ப அண்ணி வந்த உடனே ஹலோன்னு சொன்ன உடனே எல்லாரும் அவங்களதான் திரும்பி பாக்குறாங்க. நீ சோஃபால உக்காந்துக்கிட்டு அண்ணி குடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா உக்காந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சிந்து பேசுற வார்த்தை காந்தம்மா மனசுல குத்துற மாதிரி இருந்தது. ஆமாண்டி சிந்து, எனக்கும் இப்பெல்லாம் அப்படிதான் தோணுது. இன்னைக்கு காலையில டைனிங் டேபிள் கிட்ட கூட உங்க அண்ணன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னான். அப்போ நான் தான் இப்போ இந்த வீட்டுல எதுக்கும் உதவாம இருக்கிறேனா? அம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல பீர்வா சாவி கூட அன்னிக்கிட்ட தான் போக போகுது. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கூட அன்னிக்கிட்ட தான் நீங்க போய் கேட்கணும். அந்த நிலைமைக்கு கொண்டு வராதீங்கம்மா. இன்னைக்கு அப்பாவோட கணக்க நீ சரி பண்ணத பார்த்து நானே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீ படிச்ச படிப்பு வீணா போலன்னு சந்தோஷமா இருக்கு. படிப்பு எப்பவுமே வேஸ்ட் ஆகாதுங்க. படிப்பு எப்ப இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் செய்யும். ஆமா, அது என்னங்க, ஒரு சின்ன கால்குலேஷன் அவ்வளவுதானே. சொன்னது சின்ன கணக்கா இருக்கலாம், ஆனா அப்பாவுக்கு அது பெரிய ரிலீஃப கொடுத்திருக்கு. இந்த கணக்கு புரியாம அவரு எவ்வளவு குழம்பி போயிருந்தாரு தெரியுமா? அம்மாவுக்கு அந்த அளவுக்கு படிப்பு இல்ல, பாவம். அப்பாவோட பிரச்சனைய இன்னைக்கு நீதான் தீர்த்து வச்சிருக்க. உங்க பேசுறத ஜன்னல்ல இருந்து சிந்து காந்தம்மா கேட்டுக்கிட்டாங்க. அம்மா பாத்தீங்களா, இவ்வளவு நாளா உங்களுக்கு படிப்பு வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அண்ணன். அப்போ இவ்வளவு நாளா இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா? அண்ணி ஒரு கணக்கு எடுத்து சொன்னதுக்கு ஆகாயத்து வரைக்கும் தூக்கிட்டு போறாங்க. பாத்தியம்மா சிந்து, எனக்கு படிப்பு இல்லைனாலும் உங்க அண்ணனை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். இன்னைக்கு பொண்டாட்டி வந்த உடனே நான் படிக்காதது அவனுக்கு பெரிய குத்தமா இருக்கா? இந்த ஆம்பளைங்களே இப்படிதாம்மா, அழகான படிச்ச பொண்ணு பொண்டாட்டிய வந்தா பெத்தவங்களையே மறந்துருவாங்க.
இந்த நிலைமை மறுபடியும் ஆகாத மாதிரி நான் பாத்துக்குவேன் சிந்து. என் புள்ள என் புருஷன் என் பேச்சுதான் கேட்கணும். அதுக்கு என்னம்மா பண்ண போறீங்க? என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். படிச்சிருந்தா மட்டும் போதுமா? அனுபவம் அப்படிங்கறது வேணும்ல. அந்த அனுபவம் இன்னைக்கு என்ன பண்ண போது பாரு. இப்ப வரப்போற வரலட்சுமி பூஜையில யாரு பெருசுன்னு தெரியதானே போகுது. எல்லாருமே சாப்பிடுறதுக்காக டைனிங் டேபிள்ல உக்காந்து இருந்தாங்க. காஞ்சனா, நாளைக்கு வரலட்சுமி பூஜையாச்சே, புரோகிதருக்கு போன் பண்ணியா? பண்ண மாமா, காலையில வரேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தாங்க. ரவி கூட போய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு அவசியம் இல்ல காஞ்சனா. எல்லாரும் காந்தம்மாவையே திரும்பி பார்த்தாங்க. என்னமாச்சு? எதுக்கு தேவையில்லைன்னு சொன்னீங்க? பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் தான் போய் வாங்கிட்டு வர போறேன். இத்தனை வருஷமா பூஜைக்கு என்னென்ன வேணும் வேண்டான்னு ஒன்னொன்னா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தவ. எனக்கு தெரியாதா என்ன வேணும்னு? இந்த தடவையும் நானே போய் வாங்கிட்டு வரேன். ஐயோ அத்தை, உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு கால் வலி இல்லத்த. அஞ்சனா, என்னோட கால் வலி பத்தி நீ அதிகமா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் ஒன்னும் படுத்த படுக்கையா இல்ல. உன்னோட புத்திசாலித்தனத்தை உன்னோட கணக்கு கிட்ட மட்டும் காட்டு. காந்தம், எதுக்கு அப்படி நீ கோவப்படுற? மருமக உனக்கு உதவி செய்யதானே கேட்டா. உதவி பண்றேன்னு என்னோட சுதந்திரம் எல்லாமே பறிச்சுக்கிறாங்க. அம்மா, ஏமா அப்படி பேசுறீங்க? காஞ்சனா அந்த மாதிரி கிடையாது. மனுஷங்க மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ரவி. நாளைக்கு நானே பஜாருக்கு போக போறேன், அவ்வளவுதான். காஞ்சனா கோவமா எந்திரிச்சு உள்ள போயிட்டா. சிந்துவும் அம்மா பின்னாடியே போனா. காஞ்சனா கண்ணுல கண்ணீர் வந்துகிட்டு இருந்துச்சு. ராகவையா ரவி என்ன பண்றதுன்னு தெரியாம மருமகளை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. காஞ்சனா, அம்மாவுக்கு என்ன ஆச்சு? இருந்தாப்புல இருந்த அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? தெரியலங்க. அத்தை என்ன பத்தி அவங்க மனசுல ஏதோ தப்பா யோசிக்கிறாங்கங்க. நீ கவலைப்படாதம்மா, காந்தம்கிட்ட உன்னை பத்தி நான் பேசுறேன். மாமா, வேண்டாம் மாமா. நீங்க இப்ப போய் அத்தை கிட்ட கேட்டீங்கன்னா என் புருஷனை கூட அவ பக்கம் திருப்பிக்கிட்டான்னு தப்பா யோசிப்பாங்க. அவளோட புத்திசாலித்தனத்தினால அத்தை கிட்ட நெருக்கமாகுவாளா? சிந்து மாமியார் மருமகன் நடுவுல இன்னும் பிரச்சனைய உண்டாக்குவாளா? என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? புத்திசாலியான மருமக பார்ட் 2 பாருங்க.